ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே. சரி சரி வசந்த், எஸ், இந்த வீக்கெண்ட் தன்வியோட பர்த்டேக்கு எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ற, ஓகே? எதுக்கு? காரியம் முடிஞ்சவனை கழட்டி விடுறதுக்கா? இனிமே உன் வேலையை நீ பாரு, கம்பெனி வேலையை மட்டும்தான் வசந்த் பாப்பான், ஓகே? இனிமே இதுவும் உன் கம்பெனி வேலை தான். எப்படி? டேய் இருடா, படிக்கிறேன் பாரு. வசந்த் ஆகிய நான் விக்ரமின் குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாயினும் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொடுப்பேன். நிகழ்ச்சியில் பொருட்சேதம் எதுவும் இருந்தால் என் சம்பளத்திலிருந்து பிடித்துக் கொள்ளலாம். ஐயோ, அப்புறம் இதுவரை போட்டது போல மேலும் கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டால் கெட்டப் சேஞ்ச் செய்யவும் நான் தயார். டேய் இருடா. டேய், நான் தசாவதார படத்துல இடம் நடிக்கிறேன், போதுண்டா உன் அராஜகம், நான் கிளம்புறேன்டா. அடுத்த ஒரு வருடம் எத்தனை இன்னங்கள் வந்தாலும் சகித்துக் கொண்டு வேலை செய்வேன் என்று கையெழுத்திடுகிறேன். முடிஞ்சு. ஐயோ, தெரிஞ்சிருந்தாலும் அதை தூக்கி கூட போட்டிருக்க மாட்டேனே. எங்கடா அந்த பேப்பர்? வசந்த், இதுலதான் போட்டிருக்கு. அதுக்கு தான் முழுசா படுறான்னு சொன்ன. எங்கடா கேட்ட நீ? விக்ரம், அந்த ப்ரொமோஷன் லெட்டர் கூட. இந்தா. டே விக்ரம், இது ப்ரொமோஷன் அக்ரிமெண்ட் இல்லடா, ஸ்லேவ் அக்ரிமெண்ட். நீ எந்த பேர் வேணா வச்சுக்கோ. நீ இப்ப போய் தன்வி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணு. இருடா, மொத்த குடும்பத்துக்கு சேர்ந்து ஒரு ரெட் வெட்டிங் அரேஞ்ச் பண்றேன். அது என்ன ரெட் வெட்டிங்? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பார். யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்று. போடா. ஐயோ, எனக்கு நெஞ்ச வலியே வந்துரும் போல இருக்கு.